மீனாவுமே வீட்டுக்கு கறி வாங்குறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப மீனாவோட ஃப்ரெண்டுமே அவங்கள கூப்பிட்டு, "இங்க பாரு நான் ஒரு இடம் சொல்றேன். அங்க போய் வாங்குனா நல்லாருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் பல வருஷமா அங்க வாங்கிட்டு இருக்கேன். அவர்கிட்ட இருக்கிற சிக்கனுமே ரொம்ப நல்ல டேஸ்ட்டாவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம பழைய சிக்கன்லாம் தரமாட்டாரு. புதுசா தான் தருவாரு" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோனே மீனாவும் சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஃப்ரெண்டையுமே கூட்டிட்டு டைரக்ட்டா கறி கடைக்கு வராங்க. இந்த கறி கடைக்கு வந்து இறங்குனதுக்கு அப்புறம், இந்த மாரி இவ்வளோ கறி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா அவங்களுக்கு ஒரு முக்கியமான கால் வந்ததுனால, அந்த கால் எடுத்து வெளிய நின்னு பேசிட்டு இருக்காங்க. இங்க கரெக்ட்டா கறி வெட்டிட்டு இருக்கவருமே, "என்ன இது? ஏதோ தெரிஞ்ச குரலா இருக்கே" அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்கறப்ப தான் தெரியுது. இது முத்துவோட ஒய்ஃப் ஆச்சே. ஐயோ போச்சு. அப்பனா இது ரோகிணி வீட்ல இருந்து ஆள் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆக ஆரம்பிக்கிறாரு. விஷயம் என்ன அப்படின்னா, இவரு வேற யாரும் கிடையாது. ரோகிணி கிட்ட அவர் மாமாவா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. உண்மைய சொல்லப்போனா ரோகிணியுமே இந்த ஒரு மாமா கேரக்டர் வச்சு தான் இவ்வளவு நாளா தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவர் உண்மை கிடையாது, பொய் அப்படின்னு சொல்லி தெரிய வந்துச்சுன்னா, உண்மையிலுமே ரோகிணிக்கு ஒரு பெருத்த அடியா இருக்கும். அதே நேரத்துல அவருமே என்ன பண்றதுன்னு தெரியாம மீனாவை பார்த்து பயந்து போயிட்டு நல்லா கறி வெட்டிட்டு இருந்தவர் டக்குன்னு திரும்பி நின்னு கறி வெட்ட ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்து மீனோட ஃப்ரெண்டுமே, "என்னங்க இந்த மாதிரி இப்படிதானே வெட்டுவீங்க, என்ன திடீர்னு திரும்பி வெட்டுறீங்க? சரி அதெல்லாம் விட உனக்கு எவ்வளவு வேணும்?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த மாதிரி ஒரு 2 கிலோ தேவைப்படுதுங்க அப்படின்னு சொல்றப்போ, "சரி சரி கீழே இறங்கி நில்லுங்க நான் வெட்டி தரேன்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த பக்கம் அவருமே திரும்பி வெட்டிட்டு இருக்கும்போது மீனாவோட ஃப்ரெண்டுமே, "என்ன நீங்க இப்படிலாம் பண்ண மாட்டீங்களே, கறியெல்லாம் பாக்குற மாதிரி தானே வெட்டி தருவீங்க, என்ன மறைச்சு வச்சு வெட்டி தரீங்க" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதே நேரம் மீனாவுமே அந்த கால் பேசி முடிச்சுட்டு எப்படி வெட்டுறாங்க எந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக உள்ள வராங்க. அந்த கறி வெட்டுறவருமே, "முதல்ல கீழே இறங்கி நில்லுங்கம்மா, மேல ரத்தம் தெரிச்சிரும்" அப்படின்னு சொல்லிட்டு எங்க மீனாவே அவங்க ஃப்ரெண்டையும் கீழே இறங்கி நிக்க சொல்றாங்க. அப்ப மீனாவே யோசிச்சு பாக்குறாங்க, "என்ன இது, இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, இந்த குரல் ரொம்ப தெரிஞ்ச குரலாச்சு" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா மீனோட ஃப்ரெண்டுமே, "என்ன நீங்க எப்பவுமே இப்படி கறி வெட்ட மாட்டீங்க, என்ன இன்னைக்கு மறைச்சிட்டு வெட்டுறீங்க, முதல்ல திரும்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை திரும்ப சொல்றாங்க. அப்ப மீனாவுமே அந்த வாய்ஸ் கேட்டதுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. "இது ரோகிணியோட மாமா குரல் மாதிரி இருக்குல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, "ஒரு நிமிஷம் நீங்க திரும்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கறிக்கடைக்காரர் திரும்ப சொல்றாங்க. அவருமே வேற வழி இல்லாம திரும்புறாரு. திரும்பினதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது இவர் வேற யாரும் கிடையாது, ரோகிணியோட மாமான்ட்டு. அதே நேரம் அவங்கள பார்த்த உடனே இங்க மீனாவுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. "நீங்க ரோகிணியோட மாமா தானே, இங்க என்ன பண்றீங்க" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இங்க அவருமே இருந்துட்டு, "இல்லம்மா நீங்க வேற யாரோ பார்த்துட்டு என்னன்னு சொல்றீங்க, நான்லாம் கிடையாது, என் பேரே வேற" அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சமாளிக்க ட்ரை பண்றாரு. இந்நேரம் மீனாவோட ஃப்ரெண்டுமே அவங்க கிட்ட, "இந்த மாதிரி அந்த அண்ணனை பத்தி உனக்கு தெரியுமா, இதுக்கு முன்னாடி நீ பாத்திருக்கியா" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. "இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரி தான் இருக்கு" அப்படின்னு சொல்லி மீனா பேசிட்டு இருக்கும்போது, இந்த அண்ணனுக்கு சினிமா நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. சொல்லப்போனா இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்லாம் நடிச்சு கொடுத்துட்டு வருவாரு. ஏதாவது வந்து சைடு கேரக்டர்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சொல்லப்போனா இன்னும் கூடிய சீக்கிரத்துல அண்ணனும் ஒரு பயங்கர வில்லனா இனிமேல் தமிழ் சினிமால வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே இங்க அவரை கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க மீனாவுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா இவங்க ரோகிணியும் வந்து நடிக்க தான் இவரை கூட்டு வந்திருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசனை வருது. இருந்தாலும் இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு முத்துவால தான் முடியுங்கிறதுக்காக டைரக்டா முத்துக்குமே கால் பண்ணி அந்த கறிக்கடைக்கு வர வைக்கிறாங்க. முத்துமே, "என்னாச்சு மீனா, என்ன பிரச்சனை, அவசரமா கறிக்கடைக்கு வர சொன்ன" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. "அங்க பாருங்க யார் கறி வெட்டுறது" அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டுறாங்க. இந்த மாதிரி முத்து பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. "என்ன இது, இது ரோகிணியோட மாமா வச்சு, அவர் என்ன கறிக்கடையில இருக்காரு, கறிக்கடையில வேலை செய்யறாரா" அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஷாக் ஆகுறாரு. அப்ப முத்துவையும் பார்த்து அந்த கறிக்கடைக்காரரும் பயங்கரமா, "ஐயோ போச்சு, செத்தேன், இதுக்கு மேல காசு வாங்கி தின்னதுக்கு நான் கண்டிப்பா அனுபவிக்க போறேன், ஜெயிலுக்கு தான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வருத்தப்பட்டு அந்த கறியை வெட்டி மீனாவுக்கும் எடுத்து கையில கொடுக்குறாரு. அப்ப இதை பாக்குற முத்துவுமே, "நீங்க ரோகிணியோட மாமா தானே, இங்க என்ன பண்றீங்க" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "ஏங்க நான்லாம் இல்லைங்க, ரோகிணியோட மாமாலாம் கிடையாது. யார் முதல்ல ரோகிணி, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. சம்மந்தமே இல்லாம நீங்க 2 பேர் வந்து என்ன ரோகிணியோட மாமா ரோகிணி மாமான்னு சொல்லி என்ன டென்ஷன் பண்றீங்க. வியாபார நேரத்துல தொந்தரவு பண்ணாதீங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு இங்க அவருமே திட்டிடுறாரு. இதை கேட்டவொடனே இங்க முத்துவுமே, சரி ஒருவேளை இவர் வேற யாரா இருப்பாரோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்க சரி மீனாவும் வண்டியில ஏறி கிளம்புற டைம்ல முத்துவுமே கிளம்பும்போது திரும்பி அவ கறிக்கடைக்கார பாக்குறாங்க. அவருமே இங்க முத்துவும் மீனாவும் கிளம்புறத பார்த்து டக்குன்னு ஷாக் ஆகுறாரு. அப்பா பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பிரைட்டான ஒரு ஃபீல் கொடுக்குறாரு. இதை பார்த்தோன்னு முத்துவுமே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, இவர் தான் ரோகிணியோட மாமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண காரை ஓரமா நிறுத்திட்டு இந்த பக்கம் அவர்கிட்ட வந்துட்டு, "இங்க பாருங்க, நீங்க யாரு, எதுக்காக எங்க வீட்டுக்கு வந்து இந்த நாடகத்தெல்லாம் போட்டீங்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்லாம நீங்க இப்ப எங்ககிட்ட உண்மையை சொல்லல அப்படின்னா கண்டிப்பா உங்களை போலீஸ்ல மாட்டி விட்டுரும்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவருமே வாய் இருக்க முடியாம, "எப்படி உங்களுக்கு தெரியும், ஒருவேளை ரோகிணி சொன்னாங்களா" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரோகிணி சொன்னாங்களான்ட்டு அந்த உண்மையை இவரே வாயால சொல்லிடுறாரு. இதை கேட்டவுடனே இந்த பக்கம் முத்துவுமே சிரிப்பு வந்துருது. "சரி சரி, அப்ப நீங்க ரோகிணிக்கு பதிலா நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்க அவங்க மாமாவா, எதுக்காக ரோகிணி நடிக்க வச்சாங்க உங்களை" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தோண்ட ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்டுட்டு இருக்க கறிக்கடைக்காரரும், "இந்த மாதிரி ஒண்ணும் இல்லப்பா, அந்த பொண்ணு திடீர்னு கூப்பிடும், அப்பப்போ போய் நடிச்சு கொடுத்தானே எனக்கு ஒரு 10,000 10,000 காசு கொடுக்கும்பா. சரி நான் வந்து எப்படினாலும் அந்த ஒரு 10,000 சம்பாதிக்கணும்னா ஒரு மாசம் ஃபுல்லா நின்று வெட்டணும். இதே அந்த பொண்ணு கூப்பிடுறப்ப மட்டும் போய் நான் நடிச்சு கொடுத்துட்டு வந்தேன்னா எனக்கு சிங்கிள் பேமெண்ட்டா 10,000 தரும்பா. சரி அது எனக்கு யூஸா இருக்குங்கிறதுக்காக நான் நடிக்க போவேன். சொல்லப்போனா இது என்னோட ப்ரொஃபஷனல் கிடையாது. நான் இந்த மாதிரி நடிக்கணுங்கிறது, சினிமாவில் நடிக்கிறது எனக்கு ரொம்ப ஆசை. அதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதனால இடையில இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிங் வந்தாலும் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த பக்கம் முத்துவுமே, "நீங்க எங்க வீட்டுக்கு வந்து ஒரு விஷயத்த பேச வேண்டியது இருக்கு, கொஞ்சம் வீட்டுக்கு கிளம்புங்க" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த கறிக்கடைக்காரனும், "என்னால வர முடியாது, நான்
எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ முத்துவுமே இருந்துகிட்டு, இங்க பாருங்க, நீங்க எங்க வீட்ல ஒரு நாடகத்தை போட்டு எங்க வீட்ல எக்கச்சக்க பிரச்சனைகள் நடந்திருக்கு. எங்க வீட்ல இருந்து ஒரு ஆளே காணாம போயிட்டாங்க. இப்ப நீங்க மட்டும் ஒழுங்கா வந்து எங்க வீட்ல அதுக்குண்டான பதில சொல்லல அப்படின்னா, கண்டிப்பா நீங்க பண்ண தப்புக்கு உங்கள நான் போலீஸ்ல புடிச்சு குடுத்து, இதுக்கு மேல நீங்க வெளில வர முடியாத அளவுக்கு உங்கள கம்பி எண்ண வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க முத்துவுமே அந்த கறிக்கடைக்காரன் மிரட்டுறாங்க. அவருமே ரொம்பவே பயந்துட்டு, "ஏன் தம்பி இப்படி பண்ற? நான் ஏதோ பொழப்புக்காக வேலை செய்றவன். என்கிட்ட போய் இப்படி நீ பேசிட்டு இருக்கியே. சரி விடு. நான் வந்துட்டு சொல்லிட்டு கிளம்பிருவேன். அதுக்கப்புறம் நீ தொந்தரவு பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்றாங்க. உடனே இத கேட்டோனே முத்துவுமே, "சரி வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவரையுமே கார்ல ஏத்திக்கிறாங்க. கார்ல ஏத்தி டைரக்ட்டா இந்த பக்கம் வீட்டுக்குமே கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு, இங்க அண்ணாமலையும் விஜயும் உட்கார்ந்துட்டு இருக்கப்போ, "அம்மா, அப்பா வணக்கம். உங்ககிட்ட ஒரு விஷயத்த இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு வந்திருக்கேன். சொல்லப்போனா இவர் யாருன்னு தெரியுங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கறிக்கடைக்கார கை நீட்டுறாங்க. இத பார்த்தோனே இங்க அண்ணாமலையும் விஜயும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. "என்ன இது? ரோகிணியோட மாமா லுங்கி கட்டிட்டு பனியன் போட்டு நிக்கிறாரு. இவர் எங்க இருந்து வந்தாரு? என்ன இப்படி இருக்காரு இந்த கோலத்துல?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எப்பவும் போல எங்க விஜயா, "பரவால்ல, ரோகிணியோட மாமா வந்துட்டாப்ல. அப்ப நல்ல பணம் இருக்கும் அவங்க கிட்ட. பணத்த குடுத்துட்டு போவாரு" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க கிட்ட வழிஞ்சு வழிஞ்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்த முத்துவுமே, "இங்க பாருங்க, நீங்க அவருக்கு எவ்வளவுதான் மரியாதை குடுத்தாலும், உங்களுக்கு 1 கிலோ கறி வேணா எக்ஸ்ட்ரா தருவாரு. காசெல்லாம் தரமாட்டாரு. போய் உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவையும் உட்கார வச்சுடுறாங்க. அதே நேரம் இவங்க வெளியில பேசிட்டு இருக்கிற அந்த சத்தத்தை கேட்டு மனோஜ், ரோகிணி, அது மட்டும் இல்லாம ஸ்ருதியோட ஹஸ்பண்டுக்கு எல்லாருமே வெளியில வந்துடுறாங்க. அப்போ இந்த பக்கம் மீனாவுமே, "என்னங்க இவரு எதுக்கு எங்க வீட்ல கூட்டு வந்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "ஒண்ணும் இல்ல மீனா, ஒரு உண்மையை வெளில கொண்டு வரதுக்கு தான்" அப்படின்னு சொல்லிட்டு எங்க ரோகிணி அவங்கள பார்க்க வைக்கிறாங்க. ரோகிணியுமே அந்த கறிக்கடைக்காரரை பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. ஆனா எதுவுமே ரியாக்ஷன் இல்லாத மாதிரி, "இவரு பார்க்க எங்க மாமா மாதிரி இருக்காருல்ல" அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த கறிக்கடைக்காரரும் ரோகிணியை பார்த்து, "என்னம்மா இது இப்ப வந்து நடிச்சுக்கிட்டு இருக்க? ஆல்ரெடி இந்த தம்பி எல்லா உண்மையும் வாங்கிருச்சுமா. இதுக்கு மேல நடிக்கிறது வேஸ்ட். உண்மையே சொல்லிருமா. நான் ஆல்ரெடி உண்மையெல்லாம் சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இங்க முத்துவை பார்த்து சிரிக்கிறாரு. முத்துவுமே அண்ணாமலை விஜயாவை பார்த்துட்டு, "உங்க எல்லாருக்கும் ரொம்ப குழப்பமா இருக்கும்ல. இவர் ஏன் இப்படி இருக்காரு? இவர் எங்க இருந்து கூட்டிட்டு வந்தேன்னு நினைப்பீங்கல்ல. ஒண்ணும் இல்ல, உங்க குழப்பத்தை தீர்க்கிறதுக்காக தான் இவரை கூட்டிட்டு வந்தேன். இவர் வேற யாரும் கிடையாது. இவர் ஒரு கறிக்கடைக்காரரு. இன்னைக்கு மீனா கறி வாங்க போன இடத்துல தான் இவரை பார்த்திருக்காங்க. இவரை பார்த்த உடனே எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. அப்புறம் இவர் கூப்பிட்டு இவர் யாரு என்ன டீட்டெயில் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன். கிட்டத்தட்ட ரோகிணிக்கு மாமான்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது. ரோகிணி தான் காசை கொடுத்து இவரை நடிக்க வச்சிருக்காங்க" அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோன்னே இந்த பக்கம் அண்ணாமலைக்கும் விஜயாவுக்கும் பயங்கர ஷாக்கா இருக்கு. அப்ப ரோகிணி அந்த தப்பை மறுக்கிறதுக்காக, "இல்ல நான் அப்படிலாம் பண்ண கிடையாது. உன் முத்து என் மேல அபாண்டமா பழி சுமத்துறாரு. நான் அப்படிலாம் யாரையும் எதுவும் பண்ணல" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கரெக்டா எங்க விஜயாவுமே இருந்துகிட்டு, "யோ, நீ ஒழுங்கா சொல்லியா? இந்த மாதிரி ரோகிணி உங்ககிட்ட பணத்தை கொடுத்து இப்படி நடிக்க சொன்னாங்களா?" அப்படின்ட்டு அந்த கறிக்கடைக்காரங்களை கேட்கறாங்க. அவருமே இருந்துகிட்டு, "அதான் நான் சொன்னேன்லம்மா, ஏற்கனவே எனக்கு 10,000 ரூபாய் கொடுப்பாங்கம்மா. ஒரு ஆக்டிங்க்கு வந்தா 10,000 ரூபாய் தருவாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நடிச்சு கொடுத்துட்டு போயிருவேன். அது மட்டும் இல்லாம ஏதோ மலேசியால அவங்க அப்பா இருக்காங்கன்னு சொல்லி பேச சொல்லுவாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க மலேசியால அவங்க அப்பா இருக்கிற மாதிரி தெரியல. அந்த பொண்ணு நடிப்புக்காக தான் என்ன பேச வைக்குது" அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. இது கேட்டவங்க விஜயாவுமே பயங்கரமா கடுப்பாயிடுறாங்க. "என்ன ரோகிணி இது? நீ என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்க? சொல்லப்போனா அங்க மலேசியால உங்க அப்பா இருக்காருன்னு சொல்லிட்டு இப்படி ஏமாத்திட்டு இருக்கீங்களே" அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டவன மனோஜுமே, "என்ன ரோகிணி, இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. உண்மையிலுமே நீ பணக்கார வீட்டு பொண்ணு தானா? ஏன்னா இன்னைக்கு காலையில நீ தண்ணி எடுக்கும் போதே நான் கவனிச்சேன். சொல்லப்போனா நீ தண்ணியை ரொம்ப கேஷுவலா தூக்கிட்டு வந்த. இங்க ஸ்ருதி கூட தண்ணி தூக்க கஷ்டப்பட்டா. ஆனா நீ பண்ற விதம் எல்லாம் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல விஜயாவுமே ரொம்ப கோவப்பட்டுட்டு, "இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. முதல்ல உங்க அப்பாவை நான் பார்த்தே ஆகணும். அவளை வர சொல்லு, அவரை வர சொல்லு" அப்படின்னு சொல்றாங்க. கேட்டோன்னா ரோகிணியுமே சமாளிக்க பாக்குறாங்க. பட் ஆனா அண்ணாமலை இருந்துகிட்டு, "என்னமா இப்படி சமாளிச்சிட்டு இருக்க? அவரோட போட்டோ கூட ஒண்ணு கிடையாதாம்மா. சரி இப்ப ஜெயில இருக்காரு, போட்டோ இல்ல, ஓகே. இதுக்கு முன்னாடி எடுத்த போட்டோ ஒண்ணு கூட அவங்ககிட்ட இல்லையா? உங்க அப்பா யாருங்கிற அடையாளத்தை கூட எங்க கிட்ட காட்டாம நீ இவ்வளவு நாள் இருக்கேம்மா. முதல்ல அந்த அடையாளத்தை காட்டு. அதுக்கப்புறம் நீ சொன்ன எல்லாத்தையும் நாங்க நம்புறோம்ட்டு" எங்க அண்ணாமலையும் ஃபைனலா முடிச்சிடுறாரு. ஆனா இந்த பக்கம் முத்துவுமே, "எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பார்லர் அம்மா ஒரு சரியான பிராடு. ஏதோ நம்ம அம்மா ஏமாந்து மனோஜை கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. இந்த மாதிரி பார்க்கலாம். அவங்க அப்பா இருக்காரா இல்ல இல்லையா, இல்ல நம்ம எல்லாருக்கும் வந்து தலையில முளக்க அரைச்சிட்டாங்களா அப்படிங்கிறத போக போக தான் தெரிஞ்சுக்க முடியும்ட்டு இங்க முத்துவுமே பார்லரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க.